அப்பொழுது எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு அவர், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன் என்றார். தீப்பிழம்பிலோ கொடுங்காற்றிலோ நிலநடுக்கத்திலோ அல்ல, அடக்கமான மெல்லிய ஒளியில் ஓசையில் இதோ ஆண்டவர் எலியாவை சந்திக்கிறார். இந்த நேரத்திலே இந்த இரவெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்தோம். இறுதியாக இந்த நற்கருணை ஆராதனை நிமிடத்தில் இரக்கத்தின் ஆண்டவரை நாம் போற்றி துதிக்கிற நிமிடத்திலே அவரது உடனிருப்பை உணர்வோம். ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை இறுதியாக, சுமையோடு வந்த பிள்ளையே, உன் சுமைகளை இறக்கி வை, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்ற வாக்குறுதி. நான் கனிவும் மனத்தாழ்ச்சியும் உடையவன். ஆண்டவரிடத்திலே நம் சுமைகளை இறக்கி வைப்போம், நம் பாரங்களை இறக்கி வைப்போம். நம்முடைய எல்லா குழப்பங்களையும் கவலைகளையும் நோய் நொடிகளையும் அனைத்தையும் இறக்கி வைத்து அவரது பாதத்தில், இதா மரியா நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து அவரது பாதத்தின் அருகில் அமர்ந்தது போல இரக்கத்தின் ஆண்டவர் முன்னிலையிலே நம்மை முழுமையாக அர்ப்பணித்து இந்த இரக்கத்தின் ஜெபமாலையிலே நம்முடைய எல்லா சுமைகளையும் இறக்கி வைத்து ஜெபிப்போம். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர், உம் காயங்களால் என்னை சுகமாக்கும், நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இருதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமென். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை கரம் விரித்து சொல்லி ஜெபிப்போமா? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்னையின் பரிந்துரையை நாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்பிக்கையில் வளர ஜெபிப்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார்.
போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இந்த முதல் 10 மணியிலே இன்றைய நாளில் இறையருளை பெற்று செல்ல, இந்த நாளுக்குரிய எல்லா ஆசிரையும் பெற்று சொல்ல நாம் ஜெபிப்போம். லூக்கா நற்செய்தியிலே 2ஆம் அதிகாரத்தில் வானதூதர் இடையர்களுக்கு தோன்றுகிற பொழுது சொல்கின்ற ஒரு வார்த்தை, இயேசுவின் பிறப்பை ஒட்டிய அந்த நிகழ்வில், இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறக்கிறார். இன்று ஆண்டவர் நம்மை சந்திப்பது இன்றைய நாளில், இப்பொழுது பிரசன்ட் டென்ஸ்ல. நேற்று சந்தித்தார் என்றோ நாளை சந்திப்பார் என்றோ அல்ல, இன்றைய நாளில் நமக்கு ஆசிரை தருகிறார். சக்கேயுவின் வீட்டிற்கு கடந்து வந்த பொழுது லூக்கா 19 வாசிப்போம், இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. இன்று நாம் தியானித்த ஒரு இறை வார்த்தை, நல்ல கல்வனை பார்த்து சொல்வார், இன்று பேரின்ப வீட்டில் நீ உனக்கு சொந்தம். இன்றைய நாளில் இன்று நீ பேரின்ப வீட்டில் என்னோடு இணைந்திருப்பாய். இந்த நாளில் இறையருளால் நிரப்பப்பட்ட பிள்ளையாக சாட்சிய வாழ்வு வாழ ஆண்டவரது அருளை கேட்டு ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து கொள்வோம். இந்த 2வது 10 மணியிலே இறைவன் நமக்கு தந்த பாவ மன்னிப்பிற்கும் இரக்கத்திற்கும் நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் அல்லது இந்த நாட்களில் ஒப்புரவு அருட்சாதனம் பெற்றவர்கள் இந்த முதல் பாதியை சொல்லி ஜெபிக்க போறீங்க. ஒப்புரவு அருட்சாதனம் பெறாதவர்கள் ஒப்புரவு அருட்சாதனம் பெற வேண்டும் என்றும், ஒப்புரவு அருட்சாதனம் பெற்றவர்கள், நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்தவர்கள் பழைய பாவங்களை நினைத்து வருந்தாதீர்கள் என்று இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசித்து கேட்டோம். எசேயா இறைவாக்கினர் புத்தகம் 43 18 19 20. முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சிகளை பற்றி சிந்திக்காதிருங்கள். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வெளியில் நீரோடுகளை தோன்றச் செய்வேன். இன்றைய 2ஆம் வாசகத்தில் மீண்டும் ஆண்டவர் சொல்வார், கடந்ததை மறந்துவிட்டு முன்பில் உள்ள இயேசுவை இலக்காக கொண்டு பயணி. ஒப்புரவு அருட்சாதனம் பெற்ற நம் பாவங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னித்ததற்கு நன்றி செலுத்துவோம். பழைய பாவங்களை நினைத்து மனவருந்தாமல் இரக்கத்திற்கு நன்றி செலுத்துவோம். மேலும் ஒப்புரவு அருட்சாதனத்தில் அடிக்கடி கலந்து கொள்ளாத, பாவ மன்னிப்பு பெற முடியாமல் தயங்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக இந்த 2வது 10 மணியிலே ஜெபிப்போம். நித்திய பிதாவே, நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும்
பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 3வது 10 மணியிலே பிறரை மன்னிக்க வரம் கேட்போம். ஒப்புரவு என்பது இறைவன் நம்மோடு நம் பாவங்களை எல்லாம் மன்னித்தார் அல்லவா? இதோ சிலுவையிலே, தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று இவர்களுக்கு தெரியாது, இவர்களை மன்னியும் என்று சொல்லில் மட்டுமல்ல செயலில் காண்பித்தாரே. இதோ பிறரை மன்னிக்க இறைவன் அழைப்பு விடுக்கிறார். மன்னிக்க முடியாத தருணங்கள் நபர்களை எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். சீராக் 28:3-4 இறை வார்த்தை. மனிதர் மீது சினம் கொள்கின்றனர், அவ்வாறு இருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலமளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? மனிதர் தம் போன்ற மனிதருக்கு இரக்கம் காட்டுவதில்லை. அப்போது அவர்கள் தம் பாவ மன்னிப்புக்காக எப்படி மன்றாட முடியும்? அழியும் தன்மை கொண்ட மனிதர் வெகுளியை வளர்க்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, பிறரை மன்னிக்க வரம் கேட்போம். இந்த முதல் பாதியை சொல்லி ஜபிக்கிறவர்கள் யாருக்காவது இனியும் மன்னிக்க முடியவில்லை என்றால் ஆண்டவர் முன்னிலையில் வரம் கேட்டு இந்த நாளில் ஏதாவது விதத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கவும், வாய்ப்பு கிடைத்தது என்றால் நல்ல வார்த்தைகளை பேசவும், எப்படியாவது அந்த மன்னிப்பின் செய்தியை ஏதாவது நல்ல ஒரு நிலைகளில் வாய்ப்பு கிடைத்தது என்றால் அது செய்வதற்கும், அவர்களுக்காக குறிப்பாக ஜெபிப்பதற்காவது முயற்சி எடுப்போம். முதல் பாதியை மன்னிக்க வருத்தத்தோடு மன்னிக்க முடியாத சூழலில் இருக்கிற நபர்கள் முதல் பாதியை சொல்லி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழுந்து நிற்போம். இந்த 4வது 10 மணியிலே நம்முடைய ஒரு தனிப்பட்ட கருத்தை இந்த நேரத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய இரக்கத்திற்காக ஜெபிப்போம். இதோ கெஸ்தமணி தோட்டத்தில் இயேசு ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம். தந்தையே, முடியுமானால் இத்துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனால் என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம் மட்டும் நடக்கட்டும். ஆண்டவருடைய திருவுளம் நம் ஜெப விண்ணப்பத்தில் நிறைவேற இந்த தனிப்பட்ட கருத்தை
நம்முடைய குடும்பத்தினுடைய கருத்தை, இந்த பல்வேறு கருத்துக்களோடு வந்திருக்கிறோம். அந்த கருத்தை ஒப்பு கொடுத்து அனைவரும் உரத்த குரலில் கரம் உயர்த்தி நம்முடைய எல்லா ஒரு பரிகார உணர்வோடு அந்த ஜப கருத்தை ஒப்பு கொடுத்து இறை இரக்கத்திற்காக ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேசமகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். விழுந்தால் படியிடுவோம். இந்த இறுதி 10 மணியிலே நம்முடைய இறை இறக்க தியான மையம், ஏலாவூர் இறை இறக்க தியான மையத்தை ஒப்புக் கொடுப்போம். கடந்த 19 ஆண்டுகளாக இறைவன் பாதுகாத்து வழி நடத்துகிற 18 ஆண்டுகள் 19வது இறை இறக்க நற்செய்தி பிரிவிழாவை கொண்டாட போகிறோம். இந்த 19 ஆண்டுகள் இறைவன் தந்த எல்லா ஆசிருக்கும் நன்றி செலுத்துவோம். இந்த கண்விழிப்பு ஜபம் முதல் சனிக்கிழமையில் இரவு கண்விழிப்பு ஜபம், 3வது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு நாள் தியானம், இங்கு நடத்தப்படுகின்ற உள்ளிருப்பு தியானங்கள், இதோ இங்கிருந்து பல்வேறு பங்குகளுக்கும் பல்வேறு நிறுவனங்களுக்கும் கடந்து சென்று நடத்தப்படுகின்ற எல்லா தியானங்கள், இங்கு பணி செய்கின்ற 4 அருட்தந்தையர்கள், பரிந்துரையாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள், மேலும் அனைத்து நல்ல உபகாரிகள், ஈகை உள்ளம் கொண்ட அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுப்போம். இந்த இல்லத்தில் இறை திருவுளம் என்றும் நிறைவேற, இங்கு இரக்கமானது இறைவனது இரக்கம் இன்னும் அநேக நபர்களுக்கு சென்றடைய இந்த தியான மையத்தை ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக ஏப்ரல் 25, 26, 27 நாட்களில் இங்கு நடக்கின்ற இறையிறக்க பெருவிழாவையும் நற்செய்தி மாநாட்டினையும் அதனை வழிநடத்த வருகின்ற ஆயர் தந்தை, அனைத்து அருட்தந்தையர்கள், அனைத்து இந்த தியானத்திற்கு உதவி செய்கிற எல்லா நல்ல உள்ளங்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுத்து இந்த 10 மணியிலே பாடலாக பாடி ஆண்டவரது இரக்கத்திற்காக ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்.
சமயத்தை ஒப்பு கொடுத்து, குறிப்பாக கன்வென்ஷனை ஒப்பு கொடுத்து ஆண்டவரது இரக்கத்திற்காக பாடி ஜெபிப்போம். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நம் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து, தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த நாளில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீருக்கும் நம் பயணத்தையும் ஒப்பு கொடுத்து, தூய இறைவனே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமும் உடைய பெட்டகமே, குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண்ணோக்கி எம்மை கருணை கண்ணோக்கி இரக்கத்தை இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும் எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். ஆண்டவருடைய சந்நிதியில அமைதியா உட்காருவோமா? இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை செய்வது கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாவக்கரை அதுக்கு பின்னால் இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாவக்கரை இருக்கும் ஆசீர்வாதங்களை தடை செய்ய. நமக்கே தெரியாம நம்ம செஞ்ச சில விஷயங்கள் இருக்கலாம். அநியாயமா சம்பாதிச்ச பணம் அது உங்களை நிலைவாழ்வுக்கு கொண்டு போகாது. அநியாயமா நீங்க சம்பாதிச்ச நிலங்கள் கண்டிப்பா உங்களை நிலைவாழ்வுக்கு கொண்டு போகாது. அநியாயமா நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிற ஏதாவது நகைகள், சொத்து நிலைவாழ்வுக்கு கொண்டு போகாது. சில டைம் நம்ம இந்த மாதிரி பெரிய 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 தப்பெல்லாம் செஞ்சிருக்க மாட்டோம். ஏதாவது சின்ன சின்ன தப்பு கரைகள் இருக்கும் நமக்கு. அது கண்டிப்பாக கழுவப்பட வேண்டும். அது கழுவப்படுற இடம் தான் உத்தரிக்க ஸ்தலம். அதை விட ரொம்ப மோசமா போனாதாங்க நரகத்துக்கு போகும். ஏதாவது ஒரு விதத்துல தெரிந்தோ தெரியாமலோ சிறிதும் பெரிதுமாக தவறுகள் நடந்திருக்கலாம். மன்னிப்பு வேண்டுவோம். நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனத்துக்கு முடிவெடுங்கள். இது அருமையான காலம், தவ காலம், அருமையான ஒரு காலம். இந்த காலத்திலிருந்து கடந்து போறதுக்கு முன்னால நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்ய முடிவெடுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் ஏதாவது கரை நமக்கு இருக்கலாம். சின்னதா இருக்கலாம். ஏதாவது ஒரு காயம் நமக்கே தெரியாது. சில டைம் நான் இங்கே சொல்லுவேன், இங்கே நம்மளுடைய தியான மையத்துக்கெல்லாம் சில திரியாத்திரனெல்லாம் சொல்லி வருவாங்க. பல இடங்களையும் திரியாத்திரைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. நீங்களும் போனவங்க இருப்பீங்க. ஏதாவது கோயிலுக்கு போகும்போது அங்கே ஏதாவது நல்ல செடி இருந்திருக்கும், அங்கே ஏதாவது நல்ல பூ இருந்திருக்கும், எடுத்திருந்திருப்பீங்க கண்டிப்பா. ஆனால் அந்த செடியை நட்டதும் நீங்கள் கிடையாது, தண்ணி ஊற்றினது நீங்கள் கிடையாது. எந்த உரிமையும் இல்லாதது நீங்கள் எப்படி அதனுடைய உரிமையை கொண்டாடலாம்? நீங்கள் தொட்டு உங்களுக்கு உரிமை இல்லாத எடுத்த அந்த ஒரு பூ நாளைக்கு உங்களுடைய தீர்ப்புக்கு எதிராக நிற்கும். இன்றைக்கும் நான் ஒரு டாக்கில் சொல்லியிருக்கிறேன், A4 ஷீட் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததுன்னு. ஏதோ ஒரு பங்குக்கு போன போது ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயோ ஃபாதர், அது கேட்டதுலேருந்தே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஃபாதர், இப்போ நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன், ரொம்ப கவனமாக இருக்கிறேன். A4 ஷீட்டு ஆஃபீஸ்லேருந்து
பையனுக்கு பொண்ணுக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. தெரியல அதில் எவ்வளோ பாவம் இருக்குது. ஒரு A4 ஷீட்டு தானே, கம்பெனிக்கு என்ன குறைஞ்சிட்டு போகுது? கம்பெனிக்கு குறையிறது கிடையாதுங்க, உங்களுடைய ஆன்மீகத்தில் குறையுது. ஒரு A4 ஷீட்டுக்காக, ஒரு சின்ன ஒரு பூவுக்காக, ஒரு மாங்காவுக்காக, ஒரு நெல்லிக்காவுக்காக, சின்ன சின்ன ஒரு விஷயமா இருக்கலாம், ஒரு செடிக்காக நம்மையே விட்டு கொடுத்த இடங்கள் இருக்கலாம். இது சின்ன சின்ன பாவங்கள். பெரிய பாவங்களை யோசிச்சு பாருங்க. அப்பாவனுடைய நிலம் தம்பிக்கு தெரியாம, அண்ணனுக்கு தெரியாம நான் சைன் போட்டு எடுத்துக்கிட்டது, அப்பாவனுடைய சைன் போட்டு நான் எடுத்துக்கிட்டது, எல்லாருக்குமே பங்கா போக வேண்டிய சொத்து, அது எனக்கு போகக்கூடாது, தம்பிக்கு போகக்கூடாது, அண்ணனுக்கு போகக்கூடாது, தங்கச்சிக்கு போகக்கூடாதுன்னு நீ அபகரிச்ச சொத்து, இப்படி பெரிய திருட்டு. இஸ்வல் அன்பார்ந்தவர்களே, யோசிச்சு பாருங்க. நாம் ஒரு பயணத்தில் இருக்கிறோம். இந்த பயணத்தில் எங்கெல்லாமோ தெரிந்தோ தெரியாமலோ நிறைய கரைகள் உண்டு. ஆசீர்வாதங்களை இழக்க திருமண தடைகள், குழந்தை பிறப்பு தடைகள், வேலை தடைகள். ஆண்டவர் ஆசீர்வதிக்காமல் அல்ல, ஆசீர்வாதம் நம்மளை சேராம இருக்கு. ஒரு நிமிடம் ஆழமா கண்களை மூடி நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனத்துக்கு தயார் செய்ய முடிவெடுங்க. பாவ சங்கீர்த்தனம் செய்து 1 மாசமா இருக்கலாம், 1 வருஷமா இருக்கலாம், 10 வருஷமா இருக்கலாம், 20 வருஷமா இருக்கலாம், 40 வருஷமா இருக்கலாம். நீ கத்தோலிக்க திருச்சபையில் திருமுழுக்கு பெற்றவள் என்றால் முடிவெடு. நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனத்துக்கு ஆண்டவர் இப்போ உன்னை ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்கிறார். நீ முடிவெடுக்கிற இந்த நிமிஷம் ஆசீர்வாதம் உன்னை வந்து சேருது. வெகு சீக்கிரத்தில் பாவ சங்கீர்த்தனம் செய். நாக்குல புண்ணு இருக்கிற ஒருத்தருக்கு முழுமையான விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கர்ப்பப்பையில கட்டி இருக்கிற 7 பேருக்கு விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வலது கை மணிக்கட்டு, கடினமான வலியோட வந்திருக்கிறீங்க. ஆனா இவ்வளவு நேரம் உங்களுக்கு அந்த வலியே இல்லை, நீங்க கவனிக்கவும் இல்லை. முழுமையான விடுதலை தந்தது ஆண்டவர். நம்பு, உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கியது. மேல் படிப்புக்காக பணம் இல்லாத 13 பேருக்கு அதற்கான வழிகளை திறந்து தருகிறார் ஆண்டவர். மேல் படிப்புக்கான பொருளாதாரம் இல்லாத 13 பேருக்கு அதற்கான வழிகளை திறந்து தருகிறார். நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ற 6 பேருக்கு அதனுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை தந்து ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். வீட்டில் ஏதோ ஒரு பூட்டு, அதனுடைய சாவியை தொலைச்சிட்டீங்க, அது எங்கே தேடியும் கிடைக்கல. எவ்வளோ தேடி பார்க்குறீங்க, அந்த பூட்டினுடைய சாவியை தேடுறீங்க, அது கண்டிப்பாக கிடைக்கும். உன் வீட்டிலேயே இருக்கு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன் கண்களில் அந்த சாவியை தந்து ஆசீர்வதிக்கிறார். சாட்சியா ஆண்டவர் உன்னை நிறுத்துவதற்காக, உன் நம்பிக்கை அதிகரிப்பதற்காக. கணையம் சம்பந்தமான கேன்சர் இருக்கிற ஒருத்தருக்கு முழுமையான விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பான்கிரியாஸ் சம்பந்தமான கேன்சர் விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சிகரெட் பழக்கம் இருக்கிற 3 பேருக்கு முழுமையான விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு கால்ல ஊனம் இருக்கிற ஒருத்தருக்கு, ஒரு கால் அதனுடைய அளவு வித்தியாசம் இருக்கிறதுனால ஊனம் இருக்கு. அந்த காலினுடைய அளவு சரி செய்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வளர்ச்சியை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்.
அந்த ஊனத்தை அகற்றி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. அண்மையில ஒரு ஆக்சிடென்ட் பட்டதுனால தலையில அடிப்பட்ட ஒருத்தருக்கு விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அண்மையில் ஆக்சிடென்ட், அந்த ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டிருக்கு. ஆறாத பொண்ணு இருக்கலாம், விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உப்பு உடம்புல பட்டாலே அலர்ஜி வர ஒருத்தருக்கு விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உப்பு உடம்புல பட்டாலே அலர்ஜி வர ஒருத்தருக்கு விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அசுந்தா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனந்தராஜ் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பல்லு சம்பந்தமான வழியிலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பைல்ஸ் நோயிலிருந்து விடுதலை தந்து ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜஸ்வின் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மாணிக்கம் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை. அதிகமான வெயிட் ஆனதுனால, உடல் பருமன் ஏறியதால பலவிதமான பிரச்சனைகளை அனுபவிக்கும். அது உடல் நோய்களாக இருக்கலாம், குழந்தை பிறப்பு தடையாக இருக்கலாம். உடல் பருமன் ஏறதுனால உடல் பிரச்சனை, உறவுகளில் பிரச்சனை, ஆசீர்வாதங்களில் பிரச்சனை. உணவை கட்டுப்படுத்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உடல் பருமன் குறைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நோய்களிலிருந்து விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீ விரும்பி சாப்பிடும் சில உணவுகள் இனி உன்னால சாப்பிட முடியாது. அந்த விருப்பத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறார். அந்த உணவின் பேராசையிலிருந்து விடுதலை தருகிறார். லிஜோ என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை. சந்தானம் என்றவருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சந்தானம் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிந்து ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உனக்காக ஜெபிக்கப்படுகின்ற ஜெபத்தை கேட்டு உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீ ஜெபிக்கும் ஜெபம் அல்ல, உனக்காக ஜெபிக்கப்படுகின்ற ஜெபத்தை கேட்டு பிந்து என்ற மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை சேவியர் ஆராதனை துதி ஆராதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை
பகுதியில் நரம்பு வலி, முட்டிக்கால் போட முடியல, உட்கார முடியல, காலை மடக்க முடியல, சயாட்டிக் நர்வ் பிரச்சனையிலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. மீதியா கண்களை திறப்போமா? இசுலன் வாழ்ந்தவர்களே, உனக்கு உரியதல்லாதது எதுவும் கையில் வைக்காது. உனக்கு உரியது அல்லாத எந்த பொருளும் கையில் வைக்காது. அது ஆசீர்வாதத்தை தடை செய்யும், கண்டிப்பாக தடை செய்யும். பேராசைப்படாத. உனக்கு உரியதல்லாத எதுவுமே உனக்கு வேண்டான்ற முடிவெடு. அது உறவுகளாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், பதவிகளாக இருக்கலாம், செல்வாக்குகளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், படிக்காமல் சம்பாதிச்ச சர்டிஃபிகேட் காசு கொடுத்து வாங்கினதா இருக்கலாம். உனக்கு உரிமை அல்லாதது ஒன்றும் கையில் வைக்காத, உனக்கு உதவாது. உலகத்துக்கு பிறகு மறு உலகம் உண்டு என்பதை நினைவில் கொள். உடல் நலனை தவிர மட்டும் பார்க்காத, ஆன்ம நலன் உண்டு என்பதை மறந்துடாத. உடல் அழிந்து போகும், உடலுக்காக நீ சம்பாதிக்கிற எல்லாம் அழிஞ்சு போகும். உடலுக்காக நீ சம்பாதிக்கிற எல்லாமே அழிஞ்சு போகும். கவனமா சம்பாதிச்சுப்பார். நன்மை தீமை மட்டும் கடைசியில் நிற்கும். முழந்தால் படியிடுவோம், மாண்பெயர் கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோம். முழந்தால் படியிட்டு மாண்பெயர் கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோம். நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனத்துக்கான ஆசீர்வாதம் பெறுங்கள். நல்ல ஒரு பாவ மன்னிப்புக்கான ஆசீர்வாதம் பெறுங்கள். ஆண்டவரே, நிலைவாழ்வை தர வந்தீரே. நான் இழந்த நிலைவாழ்வு, தொடக்க நூல் 1:2 இருந்த அந்த கிரேஸ், the dress of the garment of grace, the garment of glory, that I am child of God, கடவுளுடைய பிள்ளை என்னும் மாட்சியினுடைய ஆடை, அதை இழந்தேன். தற்காலிகமாக ஆண்டவர் தந்தார், இழந்ததை நிரந்தரமாக தர வந்தார். ஒரு தோல் ஆடையை உருவாக்கி தொடக்க நூல் 3:21 தந்தவர் தனது மகனுடைய உடலையே தந்து நிரந்தரமான ஆடை இப்போ தரார். தொடக்க நூல் 3:21 ஒரு தோல் ஆடையை தந்த பொழுது இரத்தம் சிந்தப்பட்டது, மாம்சம் சிந்தப்பட்டது. அதே இரத்தமும் மாம்சமும் வைத்து இன்று நிலையான ஆடையை தருகிறார். தொடக்க நூலில் இது தற்காலிகமான ஆடையாக இருந்தால், இயேசு கிறிஸ்துவின் வழியாக நிரந்தரமான ஆடை, இந்த மாம்சத்தின் வழியாக இரத்தத்தின் வழியாக நிரந்தரமான ஆடையை தருகிறார். அந்த ஆடை என்ன? அந்த அடையாளம் என்ன? கடவுளுடைய மகன் மகள் என்னும் ஆடை. மகனே மகளே, உனக்கு அது வேணுமா? பாவத்திலிருந்து வெளியே வா. தூய்மை அல்லாதவருக்கு கடவுளை, தூய்மையான கடவுளை தரிசிக்க முடியாது. பாடுவோம் மாண்புயர். பழைய நியம முறைகள்
இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைவொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தித்திருந்த மகிழ அருள் புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.